நடிகர் சங்கம் நடத்தும் விஜயகாந்த் நினைவஞ்சலி. சைலண்டாக அஜித் என்ட்ரி. தமிழ் திரையில் நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜயகாந்த் கடந்த மாதம் உயிரிழந்தார். அப்பொழுது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகம் நேரில் வந்து இரங்கல் மற்றும் அஞ்சலி செலுத்தி வந்தனர். அந்த நேரத்தில் ஆரம்பித்த வடிவேலு பிரச்சனை இதுவரை ஓயாமல் இருந்து வருகிறது இணையதளத்தில். விஜயகாந்த் மறைந்த போது வளர்ந்து வரும் நடிகர்கள் பலர் சென்னையில் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தனர். அதனால் அவரது அஞ்சலியை நடிகர் சங்கம் நடத்த வேண்டியது. ஆனால் அவருடைய கட்சியினரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடத்தி முடித்து விட்டனர். அந்த வரிசையிலும் விஷாலும் வெளிநாடுகளில் இருந்து வந்தார். விஷால் அமெரிக்காவில் இருந்தே ஒரு வீடியோ இரங்கலை சமூக வலைதளத்தில் பகிர்ந்தார். அதில் அண்ணன் என்னை மன்னிச்சிடுங்க என்று சொல்லி தான் வர முடியாத சோகத்தில் கண்ணீர் விட்டு அழுதார். அதன் பிறகு சென்னைக்கு திரும்பிய விஷால் நேராக விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தினார். அப்பொழுது நடிகரும் நடிகர் சங்கத்தின் பொறுப்பாளருமான கார்த்தி வரும் 19ஆம் தேதி திரையுலகின் சார்பில் கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்தப்படும் என அறிவித்திருந்தார். அப்பொழுது பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய விஷால் வரும் 19ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடிகர் சங்கம் சார்பாக இரங்கல் கூட்டம் நடைபெறும். அந்த இரங்கல் கூட்டத்திற்கு அனைத்து நடிகர்களும் கண்டிப்பாக வருகின்றார்கள். அனைவருக்கும் அழைப்பிதழ்கள் கொடுக்கப்பட்டு விட்டது. ஒரு நல்ல மனிதருக்கு இதை நாங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அனைவரும் வருவார்கள் என கூறினார் விஷால். அனைவருக்கும் அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டு விட்டது என்றால் விஷால் சொன்னபடி பார்த்தால் அஜித்திற்கும் விஜய்க்கும் அழைப்பிதழ் சென்று இருக்கும். அப்படியானால் அஜித் விஜய் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்ப்பும் கிளம்பியது. விஜயகாந்த் மறைந்த பொழுது சென்றிருந்தால் அவர் வெளிநாட்டில் ஷூட்டிங் நடைபெற்றதால் வர முடியவில்லை என கூறப்படுகிறது. ஆனால் தான் அவர் கலந்து கொள்ளவில்லை என்ற தகவலும் வருகிறது. அதனால் மொத்த திரையுலக கோடம்பாக்கமும் கலந்து கொள்ளும். அந்த நிகழ்ச்சியில் அஜித் கலந்து கொள்ளலாம் என ஒரு தகவல் இணையத்தில் உலா வருகிறது.